அது அரசியல் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அது கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு அரசியல் எல்லாம் இப்போதைக்கு ஆர்வம் இல்லை. தனஞ்சயன் சார் பேசும்போது 2026 வந்து வேற பிளான்ஸ்லாம் இருக்காது சார் வந்து சொல்லுவாரு அப்படின்னு ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த 2026 வேற பிளான்ஸ் எங்க மைண்ட்ல என்னப்பா அப்படி ஒரு மாதிரி போயிடுச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மாதிரி கியூரியஸா இருக்கு சார். வேற ஆங்கர் வச்சுக்கலாம் தான். இல்ல அந்த மாதிரி அது உங்களுடைய பிளான் எனக்கு தெரியும் கதிர். யாரு சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு யார் அதை விசில் அடிச்சது? உனக்கு பிடிக்காதவங்க தான். அது நியாயமே கிடையாது சார். அது அரசியல் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அது கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு அரசியல் எல்லாம் இப்போதைக்கு ஆர்வம் இல்லை. அது வேற ஒரு பிளான். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து தேடி கால் இப்போ இன்ஃபேக்ட் நம்ம ரோமியோ டைரக்டர் விநாயக்கெல்லாம் நான் தான் கால் பண்ணி கூப்பிட்டேன். ஜோஷோவை கால் பண்ணி கூப்பிட்டேன். விஜயாண்டியோட தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 4 படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்லை அதிகபட்சம் 5 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், நிறைய புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும், நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸில் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது தனியாக என்னால் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு பெரிய பலம் வேணும். அந்த பலம் வந்து தனியாக எனக்கு கிடைக்காது. அது விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறினா தான் கிடைக்கும். அப்படின்றதுனால 2027 வந்து விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறப்போகுது. தேங்க்யூ. அதான் தேங்க்யூ.